தீபாவளி நெருங்குது. இந்த சமயத்துல மக்கள் தங்க நகைச்சீட்டு தொடங்குறதுல ரொம்பவே ஆர்வம் காமிப்பாங்க. சரி, இந்த தங்க நகைச்சீட்டு தொடங்குவதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம கவனத்தில் கொள்ளணும்ன்றது தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். இது தொடர்பா தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினரான எத்திராஜ் கணேசன் என்ன சொல்றாருன்றத இந்த வீடியோவுல நம்ம பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டியிருக்கு. நடுத்தர ஏழை எளிய மக்களால் கூட மொத்தமா பணத்தை கொடுத்து தங்கம் வாங்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கு. இதுக்கு ஒரு சரியான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை சேமிப்பு திட்டம் தான். சரி, இந்த திட்டத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி தங்கத்தை கிராம் கணக்கில் வரவு வைக்கக்கூடிய நிறுவனங்களை நாம கண்டறிந்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி தங்க நகை சீட்டு போடும்போது ஒரு மாதம் இலவசம், போனஸ் இதெல்லாம் சொல்வாங்க. அதெல்லாம் நாம நம்பாம, பாரம்பரிய நிறுவனங்கள்ல தங்க நகைச்சீட்டு போடுவதற்கான விதிமுறைகள் எல்லாத்தையும் விசாரிச்சு, அதுக்கப்புறமா தான் நாம சேரணும். அதே மாரி நாம செலுத்தக்கூடிய தொகைக்கு இணையா தங்கத்தில் வரவு வைக்கும் திட்டத்துல தான் நாம சேரணுமே தவிர, பணமாக வரவு வைக்கக்கூடிய திட்டத்தில் நாம சேரக்கூடாது. அதை தவிர்க்க வேண்டும்னு சொல்றாங்க.